வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,600 அப்படிங்கிற இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். பையிங் ஏரியா வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே இடம் தான் சொல்லியிருந்தோம், 22,224. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடம் சொல்லியிருந்தோம், 22,434ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்லியிருந்தோன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவு இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இருந்தாலும் இந்த இடங்களில் மார்க்கெட் ஃபைலி ஒன்று மார்க்கெட் வந்து மேலே தொட்டால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல பெரிய மூவ்மெண்ட்ஸாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாகவே சைட்வேஸாகவே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பார்த்து செல்லிங் வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடம் ஒரு செல்லிங் பாயிண்ட் தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் செல்லிங் தான், இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் செல்லிங் தான் சொல்லியிருந்தோம். பையிங்னு இந்த ஒரு இடம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம், 47,190 அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இறங்கி இந்த இடத்துல சைடுவேஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒரு கரெக்ஷன் இருந்தால் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லேயே மார்க்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணவும் இல்லை, கடைசி நேரத்தில் தான் மார்க்கெட் பிரேக் ஆனிச்சு. மித்தபடி இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. நிஃப்டி அதை போல் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக ஃபுல்லாக சைடுவேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. மண்டே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வீக்லிலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி படி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். வீக்லி கேண்டில் படி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 4 வாரமாக மார்க்கெட் வந்து அப் சைடு தான் மார்க்கெட் ஆகிருக்கு. ஆனால் இருந்தாலும் ஒரு சைடுவேஸ் மாதிரி இறங்கி விக்கு கீழே வச்சு தான் போயிருக்காங்க மார்க்கெட். ஆனால் இந்த வீக்லி படி மார்க்கெட் வந்து வெரி புல்லிஷ் தான் காட்டுது. ஆனால் என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் வந்து இனிமேல் மேலே போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் நம்ம டேலே சொல்லியிருந்தோம். நம்ம வீக்லி படி அந்த மாதிரி இல்லை, புல்லிஷாக தான் இருக்குது. டே படி இறங்குற மாதிரி இருக்குது, நான் டேயில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சேனல், இது முன்னே சொல்லிட்டு தான் இருக்கேன், திருப்பி சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த சேனல் பேட்டர்னில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. இதை காலையில் 1 ஹவர் வச்சு எனக்கு கிளியராக தெரியும். 1 ஹவர் வைக்கிறேன் பாருங்களேன். இந்த பேட்டர்னில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கிளியராக தெரியும் டேயில் பார்க்கறத விட. இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை தொட்டால் இறங்கத்தான வாய்ப்பு அதிகம். அந்தமாதிரி செட்டப் தான் இருக்குது. அப்படி இந்த இடத்த அதாவது இப்போ இன்றைக்கி போன ஹையை பிரேக் பண்ணாலும் 22,526 பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,600 வேணால் மேலே 100 பாயிண்ட் ஆனால் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஒழிஞ்சு மற்றபடி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுன வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை இந்த சேனலை பிரேக் பண்ணால் வெரி புல்லிஷாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் எடுத்துட்டேன். இப்போ நம்ம சேனல் இதுக்கும் போட்டிருந்தோம். இந்த ரேஞ்சுக்கு போட்டாலுமே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு 50 பாயிண்ட் தான் வித்தியாசமாக இருக்க ஒழிஞ்சு மித்தபடி மார்க்கெட் இந்த சேனலை தொட்டால் இறங்கிறதுக்கான செட்டப் தான் கிளியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 600 சொன்னால் இப்போ 650 அந்த ரேஞ்சு காட்டுது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை தொட்டால் இறங்குற செட்டப் இருக்குது. இதுக்கு இடையில வந்து இது நிஃப்டி, ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து கிளியராக இறங்கிறதுக்கான செட்டப் கிளியராக இருக்கிறனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது 15 மினிட்ஸ் வச்சு திங்கக்கிழமை மார்க்கெட் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சேனலாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். கீழே ஒரு ஜோன் போட்டிருக்கேன். மார்க்கெட் வந்து ஒரு வேளை சப்போர்ட்டுக்கு இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. சப்போர்ட் எடுத்து மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது டேயோட ஹை 22,523 அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்து பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். 22,500 ரவுண்ட் ஃபிகர். எப்பயுமே இந்த ரவுண்ட் ஃபிகர்லாம் இருந்தாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அது வேறு. இது இல்லாமல் நம்ம சேனல் செட்டப்லாம் சொல்லியிருந்தோம். அதனால் ஓரளவு இந்த இடத்துல செல்லிங் வரத்தின வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஒருவேளை இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இடம் தான். சாரி, அதாவது 22,270 அப்படிங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எல்லோ ஜோனை மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிடுறேன். அது இந்த இடம் தான் கிளியரான இடம் தான், இந்த இடம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது 22,350 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டான இடம் இந்த இடம் தான். இந்த இடத்த நம்ம பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த சப்போர்ட் எடுக்காத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கிறதுன வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல எடுத்தே ஆகணும் சப்போர்ட். அப்படி எடுக்காத பட்சத்தில் மார்க்கெட் வந்து டைரெக்ஷனை மாறிட்டுன்னு அர்த்தம். அது 22,350. ரெண்டாவது ஒரு ட்ரெண்ட் லைன் கூட இருக்குது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். செலக்ட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் ஏரியா, இதனால் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டில் கடைசி வாய்ப்பு இந்த ஒரு இடம் மட்டும் இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து எடுத்தால் வெரி புல்லிஷாக இந்த இடத்தெல்லாம் பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். நம்ம போட்ட சேனல்லாம் கூட பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 22,000
270 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்னு இந்த இடம் தான். அதுக்கு அடுத்தடுத்த லெவல்ஸ் தான் சொல்லாமல் சப்போர்ட் சொல்ல முடியாது. சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும், ஆனால் மேல் நோக்கி போக வாய்ப்பு இல்லை. சப்போர்ட் எடுத்து இங்கே ரீடெஸ்ட் திருப்பி கீழே இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். பையிங் ஏரியான்னு இந்த ஒரு இடம் மட்டும்தான், இந்த இடம்னும் சப்போர்ட் ஏரியா அவ்வளோதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பார்த்தோம்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே தான். ஆனால் கீழே ஒரு சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா 22,270, அடுத்தது பார்த்தீங்கன்னா 22,224, அதுக்கு அடுத்து 22,172, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22,093. இந்த ரேஞ்ச் வச்சு போட்டுப்போம். நம்ம திங்கக்கிழமை பிறகு அடுத்ததில் பார்த்துப்போம். ஒரு வேளை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நம்ம இந்த போட்டிருக்க எல்லோ ஜோனில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தவரை அடுத்த ரவுண்ட் ஃபிகரில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் 600 அப்படிங்கிறது. அது ரெட் கலரை போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 650 அடுத்து 700. 650ங்கிறதே ஒரு சேனலில் வரும், அதனால் அதையும் போட்டுருவோம். அது அவங்க சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்போம் வீடியோவில். அடுத்து பார்த்தீங்கன்னா 700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த 650ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டாலும் அடுத்தது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக எடுத்துக்கலாம். ஆனால் திங்கக்கிழமை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று இந்த இடம் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை மார்க்கெட் இறங்கினா சப்போர்ட் இருக்கும். அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 வாய்ப்பு தான் இருக்குது. இன்னும் பையிங் வாய்ப்புன்னு இந்த ஒரு இடம் இருக்குது, இது பிரேக் பண்ண செல்லிங் வாய்ப்பு அவ்வளோதான் இருக்குது. இந்த இடங்கள்லாம் மார்க்கெட்டில் நம்ம நுழையிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து திருப்பி சைட்வேஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வீக்லி கேண்டில் படி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி கேண்டில் வச்சுருக்கோம். இந்த வீக்லி கேண்டில் படி பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் டாப், அதாவது இந்த இடம், அதாவது 48,650ங்கிறது டபுள் டாப் ஏரியா வரும். இப்போ இந்த டபுள் டாப்பை தொட்டாலும் செல்லிங் வரும். இதுக்கு இடையில் டே கேண்டில் எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது. நான் டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் நம்ம நேற்றே போட்டிருந்தோம், அந்த சேனல் திருப்பி போடுறேன். இப்போ பொறுத்தவரை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அதே போல் நிஃப்டிலையும் இருக்குது. ஒரு வேளை பெரிய பையிங் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் அடுத்தடுத்து மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்குறது தான் வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ஒரு வேளை எவ்வளோ இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த இடத்துல பையிங் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்னும் சொல்ல போனால் இறங்குறவங்களோட இந்த சேனல் பிரேக் பண்ணிவிட சமயத்தில் இறங்க வாய்ப்பு இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த டோஜோட ஹை தான், அதாவது 48,305 அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு தெரியாது. இதை பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த டபுள் டாப்பை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த சேனலை விட்டு இந்த சேனல் ப்ளஸ் இந்த சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹைன்னு பார்த்தோம்னா 48,636. இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் அந்த இடத்தையும் பிரேக் பண்ணி மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதில் இடையில ஒரு சப்போர்ட் வாய்ப்பு இருக்குது. நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டியில் அதே போல் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல பை ஆனால் மட்டும்தான் வாய்ப்பு, இல்லைன்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை நான் 15 மினிட்ஸ் வச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா இந்த இடத்துல எல்லாம் ஜோனாக போடுறேன். ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ஜோனை விட்டு இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி நம்ம மீடியோ ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இருந்தாலும் இந்த இடத்துல வாய்ப்பு முதல்ல இந்த இடத்துல கீழே வாய்ப்பு கொடுத்தோம். அதாவது 47,200 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து பையிங் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்துலேயே மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ இந்த இடத்துல பையிங் சிக்னல் போட்டிருக்கேன். இந்த இடத்துல தான் பையிங் வாய்ப்பு. ஓகே, அந்த இடத்த பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 47,196. இதை நம்ம நேற்று போட்டிருந்தோம், அந்த ஒரு இடம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான், இந்த சிங்கோட ஹை. ஆ 46,754ங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த சேனலோட பாட்டம் இந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். அது வந்து இந்த ரேஞ்சு, அதாவது 46,279. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன்று இந்த இடத்துல பை ஆகணும். இந்த இடத்துல பை ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலை உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பை ஆகிறப்ப இந்த இடத்துல பை ஆகணும். அதுக்கடுத்து இங்கே ஒரு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது கலரை போட்டுருவோம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த 47,975 அப்படிங்கிற ரேஞ்சு பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்த 48,300 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் பையிங் ஏரியான்னு இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது.
மித்த இடம்லாம் இந்த இடம் செல்லிங் தான் வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த செல்லிங் வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்து மேலே போனால் பெரிய செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் சைட்வேஸாக இருந்து இந்த ஜோனை தொட்டால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். செலக்ட் ஆக மாட்டேது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிட் கேப்புக்குள்ள டேட்டாலாம் எடுக்கலை. அதில் அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக் வச்சு தான் எடுக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். பெருசாக நம்ம சார்ட்டை மட்டும் வச்சு நம்ம போகிறது கிடையாது. இதில் உள்ள வெயிட்டேஜ் ஸ்டாக் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி செட்டப்பை நம்ம போடுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திங்கக்கிழமை சாயந்தரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.